ரீசெண்டாக என்ன வீடியோ போட்டாலும் லாங் வீடியோவை இந்த சேலஞ்ச் பண்ணுங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக பண்ணியிருந்த கெஸ் த வேர்ட் சேலஞ்சும் அதான் சொன்னீங்க, டிராயிங் சேலஞ்ச் பார்ட் 2 பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பண்ண போகிறது டிராயிங் சேலஞ்ச் பார்ட் 2. சேலஞ்ச் உள்ள போலாமா? போலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு பொங்கல் சேனல். அப்ப அமிக்கி வச்சமேன்ற நீட்டமா போடணுன்ற முட்டை வட்டனுடா. ஓவல் ஓவல் ஓவலே கொஞ்சம் சுருக்குன ஓவல்ல எப்படி இருந்தா எப்படி இருக்கும்? என்ன சொல்ற புரியல. சிரிக்கிறாடா. சின்ன ஆச்சி மாமா உடுமாமா அவங்கள நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு சிரிப்பாங்க. ஓகே. ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்களுக்கு சொல்கிறேன், என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் வந்து வெற்றி நம்மளுக்கு கொடுப்பான். ஸோ அதில் வந்து நானும் அஸ்வின் டீம் ஆல்ரெடி பார்ட் 1ல பண்ணிட்டோம். இது வந்து ரிவெஞ்சுக்காக. ஆமாம், அதில் நாங்க வின்னர்ரா சொல்லிட்டாங்கடா, நீ அமைதியா இருடா. மக்கள் தான் சொன்னாங்க. பண்ணாத ஒரு ஜீவன். ஓகேவா? இது அதான் நம்மளோட டிராயிங் ஸ்கில்ஸ்லாம் நம்ம பக்காவா நான் காட்டினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு பர்சனலா. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. நம்ம இந்த சேலஞ்சில் அவங்க வாயால நம்ம சொல்ல இதுதான் உண்மை நினைச்சு வாழ்ந்துட்டே இருக்கீங்க. ரிவெஞ்ச் டைம். நானும் அஸ்வின் டீம், இவங்க 2 பேர் டீம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, அப்படியே ஸ்வாப் பண்ண போறோம். ஓகேவா? லாஸ்ட் டைம் நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவ வரைஞ்சால, இப்போ அவ கொடுப்பா நீ வரையணும், இவன் கொடுப்பா நான் வரைய போறேன். ஓகேவா? எந்த இமேஜ் நல்லா இல்ல 2 பேர்த்துல எது நல்லா இருக்கும் நம்ம தான் வின்னர், அவங்க தான் வின்னர். ஓகே, பண்ணலாம். நாங்க ஃபர்ஸ்ட் ஹரிஷ் ரெடியா? நான் ரெடி. கரெக்டான க்ளூ மட்டும் கூட பக்காவா வரைஞ்சிடுறேன். ஒரு ரவுண்ட் போடு நடுவுல அழகா. ரவுண்ட் நடுவுல ரொம்ப இப்போ குட்டியா இல்ல கிடையாது. லேண்ட்ஸ்கேப்பா போர்ட்ரேட்டா? போர்ட்ரேட்ல வர. போர்ட்ரேட்ல ரவுண்ட் இப்போ பெருசாவா சின்னதாவா? ரொம்ப குட்டியா கிடையாது, மீடியமா ஒரு ரவுண்ட் சென்டர்லயா? நடுவுல. ஆமா, அழகா மீடியமா ஒரு ரவுண்ட். ஓகே. அந்த ரவுண்டுக்கு மேல எம்மையே வந்து நீ வந்து அப்படியே கொஞ்சம் அமுக்கி வரைஞ்சா இப்படி இருக்கும். எம்ம அப்படியே நீட்டமா இல்லாம எம்ம வந்து ஒட்டி அப்படியே தலை மேல வரையணும். எம்ம அமுக்கி வச்சமே. கார்னர்ஸ், எம்மோட கார்னர் வந்து ஷார்ப்பா இருக்க கூடாது, பெண்டாய் வரணும். ஓகே. அப்ப அமிங்கிலாம் இல்ல, பிரிட்ஜ் மாதிரி. இப்ப அமிங்கி இருக்கணுமா அமிங்கி இருக்க வேணாமா? அமிங்கி தானே இருக்கணும். அமிங்கினா இது பாரு, அமிங்கினா என்ன சொல்றது? நான் சொல்றேன், அமிங்கியே விடு, நீ அமிங்கியே விடு. எம்மு போடுறல, எம்மோட கார்னர் வந்து இப்படி பிரிட்ஜ் மாதிரி வரணும். அந்த எம்ம ரொம்ப குட்டியா போட்டுறத கொஞ்சம் நீட்டமா போடணும் நடுவுல. அப்ப அமுக்கி வச்சமேன்ற நீட்டமா போடணுன்ற. அமுக்கினா அந்த இது அமுக்கி, நான் அமுக்கியே விடுன்ட்டேன். விட்டு அமுக்கியா? அமுக்கியே விட்டு எத்தனை தடவை சொல்றது? சரியா? எம்ம ஷார்ப்பா இருக்குல்ல, புரியுது. அது சாஃப்டா ஸ்மால் எம்னு சொன்னா நான் புரிஞ்சுப்பேன். ஸ்மால் எம்ஏ நீட்டமா போடு. அப்படி சொல்லு. நல்லா நடுவுல போட்டனா ஒரு ஷேப் வருதா? என்ன நடுவுல அந்த சர்க்கிளுக்கு மேல நடுவுலயா? நடுவுல நீட்டமா. ஆமா, ஸ்மால் எம் கொஞ்சம் நீட்டமா தெரியற மாதிரி. ரவுண்டுக்கு நடுவுல 2 டாட். மூஞ்சா இது? ஆமா, ரவுண்டுக்கு நடுவுல 2 டாட் போட்டியா? 2 டாட். அந்த டாட் வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்ல. டாட் ஓவல் ஷேப்லயா? சர்க்கிளா? ஓவல். ஓவல் தெரியாதா? சரி, ஓகே. ஓவல். 2 ஓவல் ஷேப்ல. அது முடிச்சிட்டு டாட்டுக்கு 2 டாட்டுக்கு நடுவுல கீழே. ஓகேவா? மீச மாதிரி கோடு. 2 டாட்டுக்கு நடுவுலயா? 2 டாட்டோட சென்டரா? 2 டாட்டோட அந்த லைனே கிடையாது. அந்த டாட் இப்போ அந்த சர்க்கிளை விட்டு 2 சர்க்கிளுக்கும் நடுவுல சொல்றேன். சர்க்கிள் 2 சர்க்கிள் போட்டல ஓவல் ஷேப்ல, அதுக்கு அடுத்த ஸ்டெப் கீழே. ஓகே. அந்த ரவுண்ட்ல கீழ் போர்ஷன்ல. ஓகேவா? மீச மாதிரி ஒரு லைன். கவுத்து போட்ட 2 சீமே இருக்கும். மீச மாதிரி 2 லைன். 2 லைனா? ஒய்யாலே மீச எப்படி இருக்கும்? மீச வரைஞ்சிட்டேன் நானு. மீசனா மீசையா வரையக்கூடாது, அழகானது. அழகானது. ஓகே. ஓகேவா? அப்புறம் டைம் ஆகுது, சீக்கிரம். அதுக்கப்புறம் அந்த அந்த ரவுண்ட்ல இந்த பக்கம் கார்னர், லெஃப்ட் சைடு கார்னர்ல ஒரு ரவுண்டு, குட்டி ரவுண்டு. குட்டி ரவுண்டு. அதே ரைட் சைடு கார்னர் அதே குட்டியோண்டு ரவுண்டு. அதே குட்டியோண்டு ரவுண்டு. ஓகேவா? அப்புறம் கீழே அந்த ரவுண்டை ஒட்டி கீழே கீழே எந்த ரவுண்ட் ஒட்டி? கீழே ஒரு ரவுண்டு தான்டா சொன்னேன். ஏய்,
அதாவது நடு ரவுண்டோட ரெண்டு சைடு அதெல்லாம் அந்த விட்டு அந்த ரவுண்ட் பெரிய ரவுண்டு வா. ஓகே பெரிய ரவுண்ட் வந்துட்டியா? வந்துட்டேன். ஓகேவா? பெரிய ரவுண்டு கீழே இன்னொரு ரவுண்டு போடு சின்னதா. அந்த சின்னதானா அதோட பாதி சைஸ் போடுவா? போடு. ஓகே போட்டியா? அந்த ரவுண்டோட ரைட் சைடு கார்னர்ல முட்டை மாதிரி ஒன்னு குட்டியோண்டு ஒட்டி வர. ஓகே முட்டை மாதிரி. ஓகே வரைச்சிட்டியா? இப்போ அந்த ரவுண்டுக்கு நடுவுல வா. எந்த ரவுண்டுக்கு நடுவுல? கீழே இருக்கிற ரவுண்டுக்கு நடுவுல. ஓகே வந்துட்டியா? உன்னோட ஸ்லேட்டை திருப்பிக்கோ. திருப்பிக்கிட்டேன். இப்போ அந்த ரவுண்டுல பாதி எம்மா கட் பண்ணு. அந்த ரவுண்ட இருக்குல்ல, இப்போ அந்த ரவுண்டு 3 பங்கா பிரிய போகுது. சரியா? ஒரு பங்கு ஒரு எம், அந்த பக்கம் திருப்பிட்டு இன்னொரு எம். என்ன சொல்ற? புரியல. சரி 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 இப்படி வச்சுக்கலாம். அந்த ரவுண்ட் இருக்குல்ல, திருப்பிட்டல ஸ்ட்ரெயிட்டா திருப்பி வச்சிருக்கேன். இப்போ இந்த கார்னர்ல ஒரு ஆர்ட், அந்த கார்னர்ல ஒரு ஆர்ட், ரவுண்டுக்குள்ள அப்படியே வர மாதிரி. ஆர்ட்டா? ஆர்ட். ஆர்ட். இந்த கார்னர்ல அதான் கார்னர்ல இருந்து ஒரு ஆர்ட், அந்த கார்னர்ல இருந்து ஒரு ஆர்ட் திருப்பி திருப்பி வச்சு வரையணும். ஓகேவா? வரைஞ்சிட்டியா? வரைஞ்சிட்டேன். அந்த 2 ஆர்ட்டுக்கும் நடுவுல கேப் இருக்கும்ல, ஆமா, அதுக்கு அந்த ஆர்ட்டுக்கு கொஞ்சம் மேல லெஃப்ட் சைடு ஆர்ட்ல இருந்து ஒரு கோடு, குட்டி கோடு. எங்க போணும்? மேல குட்டி கோடு, ரொம்ப குட்டி கோடு போட்டேன். ரவுண்டுக்கு வெளியே வா. மேல் ரவுண்டுக்கு போக கூடாது. ரொம்ப மேல் ரவுண்டுக்கு போக கூடாதா? முடியல. சரி சொல்லு சொல்லு. இல்லையா அதுக்கு நடுவுல? சரி சொல்லு. அதான் குட்டி கோடு, 2 பக்கமும் ஒரு கோடு இழு, குட்டி குட்டியா இழுத்துட்டேன். அப்புறம் அந்த 2 கோடையும் ஜாயின் பண்ணு. பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டியா? ஏய் இப்போ உல்டா வரைஞ்சிட்டு இருக்க, நான் என்ன பண்ணும்? இரு சொல்றேன். சரி சொல்லு. நான் சொல்றது கரெக்டா தான் இருக்கு, நீ எப்படி வரையறன்னு எனக்கு தெரியல. ஜாயின் பண்ணதுக்கு மேல என்ன 3 ஃபிங்கர் போட்டா எப்படி இருக்கும்? குட்டியோண்டு அந்த லைன் மாதிரி குட்டியா, ரொம்ப குட்டியா. புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. சொல்லு சொல்லு. இப்போ அந்த ஆர்ட்டினோட கீழ் பகுதி வா, அந்த கடைசி முடியுதுல ரவுண்டு, முடியுதுல அந்த ஆர்ட்டின் இது, அது கண்டினியூ ஆகணும். இந்த டிராயிங்கும் அந்த டிராயிங் நடுவுல டிராயிங் மட்டும் கண்டினியூ ஆகணும். நடுவுல இப்போ கோடு போட்டலடா? கோடு போட்டேன். எது இந்த 3 எம்மா? ஆமா அதை விடு. கீழே இப்போ கீழே ஆர்ட்டின் இருக்குல்ல, ஆமா, அந்த இதையும் 2த்தையும் கனெக்ட் பண்ணி விடு. எப்படின்னா ட்ரையாங்கிள் வந்து கவுத்து போட்ட மாதிரி கீழே இப்படி. ஓகே. கோண கோண இப்படி பிடிச்சு அந்த சர்க்கிளோட முனையில முடியுது. முனையில முடியுது. ஓகே. நடுவுல ஒரு டிராயிங் வந்துருச்சா? 2 ஆர்ட். ஓகேவா? அப்புறம் ரைட் சைடு கார்னர்ல மேல சர்க்கிளோட ரைட் சைடு வெளியே வா. வெளியே. ஆமா வெளியே 3 ஆர்ட்டின் காக்கா பறக்கிற மாதிரி. 3 ஆர்ட்டின் காக்கா. அழகா தான் இருக்கு ஆர்ட்டின், பட் காக்கா பறக்கிற போய் அங்கங்க அந்த 3 ஆர்ட்டின் இருக்கு. ஆர்ட்டின் அழகா தான் இருக்கு, நான் போட்ட கேவலமா இது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இன்னும் ஒண்ணு டிராயிங்ல எம் போட்டல ஃபர்ஸ்ட் மேல. ஆமா. அந்த 2 எம்முக்குள்ளேயும் ஒவ்வொரு ஓவல் போட்டு விடு சும்மா. இப்போ ஸ்லேட்டை திருப்பலாமா வேணாமா? திருப்பவே இல்லையா இன்னும்? நார்மல் பொசிஷனுக்கே வரலையா? வந்துட்டேன். அப்புறம் என்ன சொல்லு. மேல இருக்குல எம் நீட்டமா, ஆமா, அதுல அந்த எம்முக்குள்ள ஒரு குட்டி ஒரு ஓவல், 2 இதுலயும் குட்டி குட்டி ஓவல் கொஞ்சம் நீட்டமா அதே மாதிரி அத வந்து ஹைலைட் பண்ணி 2 பக்கமும் அந்த பொம்மை ஹைலைட் பண்ணி. ஐயோ என்னடா பேசுற? டிராயிங் முடிஞ்சிச்சா? அவ்வளவுதானா? 2 ஓவல் முடிச்சிட்டியா? வேற எதுவும் இல்லையா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓ டபுள் சைடு டாடி மம்மி பார்க்கலாமா? பாரு இது என்ன 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 இது? गाइस நான் கேக்குறோம். இந்த பாருங்க, இது இப்படியும் ஒரு பொம்மை இருக்கு, இப்படியும் ஒரு பொம்மை இருக்கு. சரி என்ன டபுள் சைடு பொம்மை எடுத்து குத்துக்கான்னு நினைச்சேன். தெளிவா சொன்னேன். என்ன தெளிவா சொன்ன நீ? தெளிவா தானே சொன்னேன். இங்க பாரு,
இந்த ஆர்ட் என்ன சொன்னேன் ஸ்லேட்டை இப்படி திருப்பிக்க சொன்னேன் திருப்பிக்கிட்டியா ஹலோ ஸ்லேட்டு திருப்பி உனக்கு பாதி திருப்பி எனக்கு எப்படி தெரியும்? அதை மீசை தான் மீசையா? ஆமா எனக்கு மீசை தான் இருக்கு. இப்படி திருச்சிமா இருக்குமா மீசை உனக்கு? இது என்ன ரெண்டு ரவுண்டு ரவுண்டுக்குள்ள தானே சொன்னேன் கண்ணு கீழே. கண்ணு கீழேயா? இங்க சொன்னேன். சரி நான் காது போல நினைச்சு பாருங்க மக்களே, காது போல நினைச்சு 2 சைடு போட்டு விட்டேன். கான்ஃபிடென்ட்டா வேற ஓகேவா உடனே ஐயோ உனக்கு பரவாயில்ல இந்த தடவை நாங்கள் ஒத்துக்கிறோம். இரு நமக்கு அஸ்வினா இருக்காரு, சுப்பானா இருக்காரு, ஜெயிப்போம், நம்ம கவலைப்படாது. பரவாயில்ல காய்ஸ், நம்ம இன்னோவேட்டிவாக 2 பொம்மை வாங்கிச்சிருக்கோம். பார்த்து எதாவது பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா 2 பொம்மை. இது வந்து நார்மல் பொம்மை, இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பொம்மை இருக்கு பாருங்க. அஸ்வினே மாமா ஈஸியா ஜெயிக்கிறோம். நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. நீ வேற 8 போடுற மாதிரி சட்டி. அந்த 8 எப்படி போடுறேன்னு பார்த்தனா, ஆமா 8 ஒரு சைடு, இந்த சைடு போர்ட்ரேட் இருக்குதா? போர்ட்ரேட்ல இப்போ வந்து போர்ட்ரேட்ல தான் இருக்குது. ஓகேவா? வரையது போர்ட்ரேட்ல தான் வரையணும். ஆமா வரையது போர்ட்ரேட்ல தான் வரையணும். ரைட் சைடு அப்படியே ரைட் சைடு பக்கமா பி போடல, ஏபி. ஆமா அந்த பியை போடு. சின்னதாவா பெருசாவா? பெருசா போடு. ஃபுல் பெருசு ஃபுல் ஸ்லேட்டுக்கு. ஆனா இந்த பி இந்த கோடு வரக்கூடாது. ஓகே ஓகே 3 மாதிரி போடணும். அப்போ 3 மாமா. ஓகே 3 மாதிரி. ஸ்லேட்டுக்கு எந்த பக்கம் பாதியா போடணுமா இல்ல நடுவுல போடுவா? நடுவுலனா நடுவு மேல, ரைட் சைடுல மேல. மேலனா ரொம்ப மேல இல்லடா, மீடியமா நடுவுல. மீடியம் நடுவுல. ரைட் சைடுல இல்ல சென்டரா போட்டுருவா? ஓகே சென்டரா போடலாம், பிரச்சனை இல்ல. ரைட் சைடுல சென்டரா போடாதடா, இந்த 3 ரைட்ல போடுவா. அதாவது கரெக்ட்டா இந்த 3 இத மாதிரி ஒரு 3, அதுக்கு ஆப்போசிட் திருப்பி ஒரு 3 போட்டா அப்படி இருக்கும். ஆமா ஆமா அது மாதிரி போட்டு பார்க்கலாம். ஒட்டியே போடணுமா? அப்போ ஒட்டினா ஒட்டி இல்லம்மா. இல்ல அதாவது இந்த பக்கம் W இந்த பக்கம் W. இப்படி ஒரு W இப்படி ஒரு W கரெக்ட். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் W இருக்கு பாத்தியா? ஆமா அது கொஞ்சம் பெருசா போடு. எந்த ஃபர்ஸ்ட் W? லெஃப்ட் சைடுல இருக்குதா ரைட் சைடுல இருக்குதா? அட 2 W இல்லமே மாமா. இந்த 3 சொல்லிருந்தா இருக்கு, நான் வரவே இல்லடா. வர இல்லையா? ஆமா 2 பக்கமும் W தான். அதாவது மேல் பக்கம் 3 போடுறல. ஆமா 3க்கு எப்படி இப்படி W வருமா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ச் ஆர்க் வரையுமா? ஆமா அந்த ஆர்க் பெருசா இருக்கணும், அடுத்த ஆர்க் சின்னதா இருக்கணும். ஆனா 2 ஒட்ட கூடாதுடா, 2 ஒட்ட கூடாது. நடுவுல ஒரு ரோடு போடுறமா கேப் விட்டுக்க. ஓகே ஓகே புரியுது. போட்டியா? மேல கேப் விடணுமா? மேலயும் கேப் விடணும், கீழேயும் கேப் விடணும். ஓகே 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 நடுவுல கேப் புரிஞ்சுதா? அப்ப ஏதோ சிங்கம் ஏதோ போட்டோ நினைக்கிறேன், நான் சொல்லக்கூடாது. சரி ஓகே மாடுன்னு நினைக்கிறேன். ஓகே நான் வரையது மாடு மாதிரி இது இல்ல மாமா, ஏதோ ஒன்று வேற நான் சொல்றேன். ஓகே வரைஞ்சிட்டியா? வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இது நான் உனக்கு சொல்லிட்டு அவுட்டர் லைன் தான் சொல்றேன், இன்னர் லைன் இல்ல. ஓகே அவுட்டர் தான். ஓகே இந்த ரைட் ஹேண்ட் சைடுல 3 போட்ட பத்தியா? ஆமா ஆமா மேல இருந்து கீழ ஒரு 3 போட்டல, அதாவது மேல அதான்டா. ஆமா ஆமா சின்ன ஆர்ச் இருக்கா? ஆமா ஆமா இந்த சின்ன ஆர்ச் ஜாயிண்ட் வந்துச்சுல்ல? ஆமா சின்னதா, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்ச் பெருசா போட்டியா? ஆமா அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் பெண்ட் எடுக்கிறல்ல? ஆமா இந்த கீழ இருந்து அப்படியே 3 போடு. கீழ இருந்து 3 போடுமாமா. அதாவது எப்படி சொல்றேன்னா, இது எல்லாமே ஜாயிண்ட்ல தான் இருக்கு அவுட்டர் லைன். ஓகே ஓகே தனித்தனியா போடு. அதாவது பெரிய ஆர்ச் சொன்னியா? பெரிய ஆர்ச் செமி சர்க்கிள் ஒரு அத பாதி வரைஞ்சிட்டியா? அந்த எண்ட்ல இருந்து ஒரு சின்ன செமி சர்க்கிள் வரைஞ்சிட்டியா? சின்ன செமி சர்க்கிள்ல இருந்து அப்படியே அந்த ரோடு போற உள்ள போக சொன்னல? ஆமா அதுக்குள்ள ஒரு 3 போடு. 3 போடணுமா? 3னா அந்த பெரிய 3 இல்லடா, சின்ன 3 சின்ன சைஸுக்கு. அதாவது அது முடிக்கணும், அத ஃபுல்லா முடிச்சிடாத. இந்த சின்ன ஆர்ச்சி வரைஞ்சல்ல? ஆமா அந்த லெவலுக்கு வர. அதாவது அந்த லெவல் தான்டா. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் முடிக்கணுமா? முடிக்க ஜாயின்லாம் பண்ணாத, பாதி கட் பண்ணிடுறா மாமா. சரி ஓகே அதை ஜாயின் பண்ணாம கடைசியில விட்டுரு. ஆனா இந்த இது ஜாயின்ல இருக்கணும். ஓகே 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 அதே மாதிரி ஆப்போசிட்ல வர. அப்ப 4 பல்லு மாதிரி இருக்கும். 4 மாதிரி வரும். கரெக்ட் மாமா, கரெக்ட் மாமா. போடு மாமா, நீ இப்போ கரெக்டா சொல்லிட்டு இருக்கிற. போடு போடு போடு. வரைஞ்சிட்டியா? வரைஞ்சிட்டேன். இந்த 2 சைடுமே வரைஞ்சிட்டியா? வரைஞ்சிட்டேன். இப்போ பெரிய சைடு, அதாவது மேல போயிரு, டாப் போயிடுறேன். ஓகே டாப் போயிட்டு என்ன பண்றேன்னா 3யே அதான் 3 தான் மாமா, ஒட்டி தான் இருக்குது. ஓகே ஆனா இது ஒரு ட்ரையாங்கிளா வரணும், கூர்மலாம் இல்ல. அதான் அந்த 3 வந்து எப்படின்னா, அந்த பூ இருக்கு தெரியுமா, ஒரு ஃப்ளவர், ஏதோ ஒரு ஃப்ளவர் வச்சுக்கப்பா. ஓகே ஃப்ளவர் டிராயிங் எப்படி வரைவேன்? அதோட அந்த இலை கிடையாது, அந்த பூல இருக்க அந்த
இதழ்கள் மாதிரி வரையணுமா? இதழ்கள் மாதிரி 2 வரையணும், அதே 3 ஷேப்ல. அப்போ கொம்பு இல்லடா. இல்ல புரியுது. எத்தனை வரையணும்? 2 தான்டா மாமா. 2 வரைஞ்சி க்ளோஸ் பண்ணிடணுமா அத? ஆமா, அந்த இந்த ஆர்ச்ல இருந்து அந்த கரெக்டா 3 மேப் போட்டு. ஆனா அந்த 3ங்கிறது நல்லா இருக்கணும், பார்த்து புரியும் உனக்கு. ஓகே போட்டியா? இப்போ மேலே போட்ட பாத்தியா? ஆமா. அதுக்குள்ளேயே சின்னதா ஒரு ட்ரையாங்கிள்லாம் இல்ல மாமா. காது இது கரெக்ட்டா? கரெக்ட் மாமா. வாவ். உள்ள அந்த இது மாதிரி போட்டு சின்ன வட்டமா போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி என்ன பண்ணணும் இப்போ? அதுக்குள்ள என்ன வரும்? முட்டை வட்டம் என்னடா? ஓவலே கொஞ்சம் சுருக்குன ஓவல் எப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஓகே, சுருக்குன ஓவல். ஓகே, ப்ராப்பர் ஓவல் கிடையாது. அதாவது ரவுண்ட் மாதிரி ஜீரோ மாதிரி போடணுமா? ஜீரோ மாதிரி கொஞ்சம் ஒடுங்கி நல்லா, அதாவது 1 ஒரு 1ஆம் நம்பர் வச்சுக்க. ஐ ஓகேவா? அதாவது என்ன சொல்ற வேர்டு அதே நல்லா டார்க் பண்ண எப்படி இருக்கும் அதுக்குள்ள? ஓகே கொஞ்சம் அழுத்தி. புரியுது. அழுத்தி அதை ஏற்ற மாதிரி 2 பக்கமும் ஜாயின்ல இருக்கும், நடுவில் கேப் இருக்கணும். இதோட ஷேர் பண்ணி ஓகேவா? அந்த சொன்னல காது கீழே என்ன வரும்? கண்ணு. அதை வர கண்ணு எப்படி ரவுண்டா இருக்குதா? எப்படி இருக்கு? 2 புள்ளி டார்க் புள்ளி வச்சுக்க. அந்த பெரிய ஆர்ச்சுக்குள்ளையா? பெரிய ஆர்ச்சுக்குள்ள பெருசா போடணுமா? புள்ளி எப்படி இருக்கணும்? அவன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க மாமா. ஓகே, புள்ளி அப்படியா? புள்ளி அந்த கண்ணு வரைஞ்சிட்டல்ல, கீழே வந்துரு. கீழே தான் எங்க? அந்த சின்ன ஆர்ச்சிலையா? சின்ன ஆர்ச்சி இல்லம்மா, பெரிய ஆர்ச்சிலேயே. ஓகே டபிள்யூ. அந்த ஒரு ஸ்மைலி, அந்த ஒரு இது அதே மாதிரி ஹலோ கிட்டி அதே மாதிரி தான் போடு. அதே மாதிரி அந்த ஆர்ச்சி, பெரிய ஆர்ச்சி இருக்குதுல்ல, ஆமா, அது பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்க, வட்ட வடிவில் கொஞ்சம் அப்படியே ஷேட் பண்ணிக்க. வெக்கப்படுறது. கரெக்ட். 2 பக்கமா ஒரு பக்கமா? 2 பக்கமே மாமா. வெக்கப்படுறது. ஓகேவா? இப்போ என்னன்னா கீழே வரைஞ்ச பத்தியா 3 இது டபிள்யூ போட்டல, சின்னதா சின்ன ஆர்ச்சிலே டபிள்யூ போட்டல. அதுல வந்து அந்த மேல் பக்கமா, அதாவது இந்த சைடுல, அந்த லெஃப்ட் சைடுல எடுத்துக்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு நேரா டாப்பா, அதாவது நேர் நோக்கி. புரியுதா? கண்ணுக்கு நேரா போதே, அது கண்ணு நேர்லாம் போதம்மா, லைட்டா கொஞ்சம் 1.5 சென்டிமீட்டர். அதாவது கீழே இருக்கிற 3 போட்டலடா, கீழே இருக்க டபிள்யூ போட்டியா? சின்ன ஆர்ச்சி மாமா. விடுமாமா, அவங்கள நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணது திருப்பாங்க. ஐயோ ஓகேவா? அதான் சின்ன ஆர்ச்சி போட்டியா? போலாம். அது வேண்டாமா? வேணாம். சரி, ஓகே. இப்போ நம்ம பாதி முடிச்சிட்டோம். நம்ம இந்த இமேஜ் இப்போ கொஞ்சம் ஐடியா வருதா? போடு ஐடியா வருது. மச்சான் ஐடியா வருது. அப்புறம் கலாய்ப்பானுங்க. இருடா, எனக்கு இந்த படத்தை பார்க்கணும் ஆவலா இருக்கிறேன் நான்லாம். போடே மச்சான், வரைஞ்சா அடுத்து என்ன பண்ண? உனக்கு ஒரு ஐடியால இதை வரைஞ்சிட்டியா? அந்த டபிள்யூ கீழே 4 டபிள்யூ வந்து கால் தானே, 2 டபிள்யூ. ஆமாம்மா. எப்படி? அதுதான் ஓகேவா? அடுத்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு சின்ன ஆர்ச்சி போட்ட பத்தியா? ஆமா. அதை ஒட்டி அப்படியே ஒரு சும்மா ஒரு வட்டம் வரைஞ்சிக்கப்பா. அந்த கை இல்லலாம், கையெல்லாம் இல்லை, சரி ரவுண்டு. ஆமா, அதாவது சின்ன, அதாவது அந்த இது பக்கத்துல கால்னு சொன்ன பத்தியா? ஆமா. காலுக்கும் இதுக்கும் நடுவில் அப்படியே இப்படி ஆர்ச்சி சின்னதா வளைஞ்சி இப்படி வருதா? ஆமா. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடுல வரும் வட்டம் வரைஞ்சு. டப்புன்னு இப்போ எங்க போற பண்ணுதுன்னா டக்குன்னு டாப் போயிடு, ரைட் ஆஃப் த கார்னர். ஓகே. காது சொன்னல, ஆமா, அது பக்கத்துல போயிட்டு. இது வந்து ஒரு அழகான, எல்லாத்துக்கும் பிடிக்கும், லவ் பண்றவங்களுக்கு இந்த சிம்பிள் பிடிக்கும். அப்படி ஒரு 3 சிம்பிள் வரைஞ்சிக்க. அங்க எங்க போடணும்? அதான் நாங்க அந்த வெளியே. ஆமாமா, வெளியே. இது வந்து டிராயிங்குள்ளே வராது, பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டில இதுல சேர்க்கிறோம். ஓகேவா? வேற ஏதாவது எழுதணுமா? போதும், முடிஞ்சு போதப்பா. என்னடா முடிச்சேன்டா. எனக்கு அவ்வளோ இது இமேஜ், எனக்கு அவ்வளோ இருக்கு. நம்ம 2 பேரும் அந்த இமேஜ் அங்கே காமிப்போம் மக்களுக்கு. அவங்க பார்த்துக்கிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் நம்ம அம்மா அவங்க வேணுமா? நேடா இது நீ சொன்னதெல்லாம் மாமா. இது வந்து நீ பூனை விட்டு எறிஞ்சிருக்க. ஓகேவா? இப்படி வருமா டபிள்யூ? பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் வந்து ஓகே தான். நாட் பேட். இவங்க இமேஜ் பார்த்தா தெரியும். மச்சானுக்கு முயல் குட்டியோட பூனை குட்டி ரொம்ப பிடிக்கும். இது ஹலோ கிட்டி நினைச்சேன் நானு. ஓகே, ஸோ எங்களுக்கு நாங்கள் வரைஞ்சிட்டோம். உங்களுக்கு காமிப்பா ரொம்ப பண்றானு, காமி மாட்டாங்க. காமி ரோபோட். ஆமா,
புதிய மனிதா. இங்க பாருங்க இது இந்த போட்டோ நல்லா இல்லையா? என்னது இது நல்லா இல்லையா? அப்ப இது இது நல்லா இல்ல இது மம்மி டாடி இது. இன்னோவேஷன் பாருங்கடா. இது என்னடா இது? இது பாரு. இந்த ஆலவின்ல அமெரிக்கால ஆலவின் எடுத்து போய் சாக்லேட் கொடுங்க அது மாதிரி இருக்குது. நாங்க வந்து போட்டி போட பூசணிக்கா டேய், அது என்னது பேர் வை, ஏதாவது பேர் வை. சிட்டி மேல அடிச்சு சிட்டிடா. இது என்னது? ஜட்டி. இந்த ஷேப்ல நீங்க தோத்துட்டீங்க Guys, இது இல்லனா இது guys. என்னடா இவனுங்க இப்படி Guys, லாஸ்ட் டைம் இது- நம்ம வின் பண்ணோம், இந்த டைம் நான் தான் வின் பண்றோம். நல்ல பிராக்டிஸ் எடுத்துட்டு வா. இது கூட பரவாயில்ல. இப்ப நாங்க சிரிச்சனால ஒண்ணு எடுத்துட்டு அந்த சாக் பீஸ் கொடுவேன். இப்படி பஞ்சிருந்தான் இப்படி அழுதுகினே சிரிக்கிற மாதிரி இருந்தது. லூசு மாதிரி இருந்தது. இப்படி வந்து சிரிக்கிறத பார்த்து எடுத்துறான். நேரா ஒரு லைன் போட சொன்னியா? ஆமா லைன் என்ன இந்த டைம் இதுதான் ஒரிஜினல். இதுதான் ஒரிஜினல். சிரிக்கிறத வச்சு எடுத்துறான். நீங்க சிரிப்பு வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா. அது எங்களுக்கு தெரியாது. நாங்க உஷாராயிட்டோம். ஓகே ஓகே, இந்த கேம்ல நான் தான் வின்னர் வழக்கம் போல. சரி நீங்க தான் வின்னர் விடுங்க. ஒத்துக்கோங்க. ஒத்துக்கலாம். இந்த game ல அவங்க நீங்களே வின்னர். நம்மளுக்கு வெற்றியா இருக்குது. Yes, தொடர் வெற்றியா தான் இருக்கு. நாங்க வந்து போனது நீங்க வின்னர்லாம் கிடையாது. நாங்க தோத்துறோம். இது வின்னுன்னா என்ன அனௌன்ஸ் பண்ணுங்க. மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. ஏய் எவ்வளவு அழகா இருக்கு. ஐயோ நாங்க தான் தோத்துறோம். ஆமா நான் சொன்ன அதெல்லாம் போட்டுக்கிறேன். கரெக்டா தான் போடுங்க. இந்த ஷேப்லயே முடிஞ்சிச்சு. அவங்க சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நான் இன்னும் தாங்க. என்ன பண்ணணும்? நிஜமா நல்லா வந்து இல்ல. எங்களதோட நல்லா இருக்குன்னு சொல்றா ஒத்துக்கிறேன். நல்ல உங்களுக்கு சூப்பரா இருக்குது பக்கவா இருக்குன்னு சொல்லாதீங்கடா. உங்களதோட நல்லா இருக்குன்னு நாங்க சொல்றோம். அப்படி ஓகே, சோ இவங்களே எங்களோட தோல்வியை ஒத்துக்கிறாங்க. சோ இந்த சேலஞ்சோட வின்னர் நாங்க தான். எங்க கூட பண்ண மாட்டானுங்க இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இதை சேலஞ்ச் பண்ணுங்க, பார்ட் 2 பண்ணுங்க. நீங்கள் ஸோ பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இது பார்ட் 3 பண்ணோம். கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சேலஞ்ச் சந்திக்கிறோம். அண்டில் பை ஃப்ரம் என்டிஆர் பொங்கல் டீம். பாய்.